ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கோரிக்கையை பல்வேறு வர்ணங்களை பூசி பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு அநீதி விளைவிக்கும் வகையில் தமிழக அரசை மோசமான ஒரு சூழ்நிலையில் தள்ள முயற்சி செய்கிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 10.5% இட ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கியது காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வி அடைந்தார். மதுரையில் ஓபிசி மக்கள் உரிமை கட்சியினர் பரபரப்பு பேட்டியளித்தனர். இந்நிகழ்வு மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் உணவு விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஓபிசி மக்கள் உரிமை கட்சி மாநில இணை செயலாளர் நாகரத்தினம், ஓபிசி மக்களின் உரிமை கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமான குமாரவேல், அனைத்து முக்குளத்தோர் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் விஜயகுமார், சம்பத், IRS ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்போ மீண்டும் அந்த 10% வன்னியருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவில் இந்த மாதிரி 10% வன்னியருக்கு கொடுத்தது தவறு. முறையான வெளிப்படையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய விகிதாச்சாரத்துக்கு தான் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தீர்ப்பு பண்ணியிருக்காங்க. பண்ணி அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமலே இவர் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. வரக்கூடிய 2027 மத்திய அரசு ஜாதி கணக்கெடுப்பு இருக்காங்க. அப்போ ஜாதி கணக்கெடுப்பு எடுத்து அந்த மக்கள் விகிதாச்சாரத்துக்கு தான் கொடுக்கணும். அது வரைக்கும் அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நிலைப்பாடு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கு சலுகை பண்ணுற மாதிரி அவங்க அப்பா ராமதாஸ் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர் சாதிக்கணும்னு நினச்சி வன்னியர்களுக்கு உதவி செய்வதாக நினச்சி இந்த 10% இடஒதுக்கீடை மீண்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த முயற்சியில் இப்போ வந்திருக்கக்கூடிய அரசில் அமைச்சர்களையெல்லாம் அணுகி அதை முதலமைச்சருக்கு கொண்டு போய் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்திலேயே கவர்னர் உரையிலேயே அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறார்கள். கவர்னர் உரையில் கொண்டு வந்தால் அது எப்படி நடந்துடும் நினைக்கிறார்கள். நிச்சயமாக 255 ஜாதி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஒற்ற ஜாதிக்கு 10% கொடுத்தா மற்றவர்களை எங்கே போகிறது முடியாது. அதனால் ஏற்கனவே எடப்பாடி அரசு ஆட்சிக்கு இருந்த காலத்தில் அவருடைய கடைசி காலத்தில் இதை அவசரப்பட்டு இதை அவர் சட்டமாக்கினதுனால தான் அடுத்து நடந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே அதுதான். அந்த நிலைமை தான் இப்போ இருக்க அரசுக்கும் ஏற்படும். அதனால் பாதிக்கப்பட்ட இந்த பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதிக்கக்கூடிய இந்த வன்னியருக்கு 10% இடஒதுக்கீடை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அதுக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. தேர்தல் நடந்து முடிந்து இப்போ புதிய ஆட்சி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நம்மளுடைய தேவை இல்லை இந்த ஆட்சியில். முதலில் ஓபிசி மக்கள் உரிமை கட்சியின் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற முதல்வர் ஜோசப் சி விஜய் அவர்களுக்கு மக்கள் உரிமை கட்சியின் சார்பாக எங்கள் நல்வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றார். அவரை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரிலே சந்தித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற போர்வையிலே 10% கொடுக்க வேண்டும் என்பதாக அவருடன் பேசியிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அதையும் தாண்டி சௌமியா அன்புமணி அவர்களை அமைச்சராக ஆக்குவதற்காகத்தான் இந்த சந்திப்பு என்பதாக நாங்கள் திட்டமிடுகின்றோம். அது ஏறத்தாழ வட மாவட்டங்களிலே 31 இடங்களிலே தமிழக வெற்றி கழகம் தோற்பதற்கு காரணமாக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏன் விஜய் அவர்கள் சந்தித்து அவருக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்பது தெரியவில்லை. கடந்த காலங்களில் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பாட்டாளி மக்களுக்காக வன்னியர்களுக்காக
ஏற்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்களையும் சொத்துக்களையும் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் அபகரித்து அந்த மக்களுக்கு தீங்கு இழைத்து கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர எந்தவித நியாயத்தை செல்லவில்லை. அவருடைய குடும்பத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் அவரோடு உறவாடுகிறாரே தவிர அவருடைய இன மக்களுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கிஞ்சித்தும் இல்லை. அதே நேரத்தில் 252 இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு ஜாதிக்கு மட்டும் 10% கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதைத்தான் நாங்கள் வேண்டுகின்றோம். எனவே முதலமைச்சர் அவர்கள் இதனை கருத்தில் கொண்டு 252 ஓபிசி மக்களுக்கும் உரிய முக்கியத்துவத்தை கொடுத்துட வேண்டும். அதே நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்தது பிறகு அந்த விகிதாச்சாரப்படி கொடுத்துட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. இந்த 1989ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 50% இடஒதுக்கீடை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். 89ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% என்று முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தின்படி கிட்டத்தட்ட 112 சமுதாயங்கள் உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சமுதாயம் இன்று வரை 20% இடஒதுக்கீட்டினை அனுபவித்து வருகிறது. இதில் வன்னியர்களுடைய ஓட்டுக்களை பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் கடந்த 26/2/2021 அன்று முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வன்னியர் என்ற ஒற்றை ஜாதிக்கு 10.5% இடஒதுக்கீட்டை அளித்து அவர்களுடைய வாக்கை பெறுவதற்காக எண்ணினார். இத்தருணத்தில் நாங்கள் எல்லாம் இணைந்து, அதாவது ஓபிசி ஃபோரம், அனைத்து முக்குளத்தோர் நலக்கூட்டமைப்பு, அனைத்து மறவர் நலக்கூட்டமைப்பு, ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா அமைப்புகள், ஒரு 33 அமைப்புகள் இணைந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்து அந்த 10.5% இடஒதுக்கீட்டிற்கான அரசு சட்டம் 8 என்பது தவறானது, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஆகவே அச்சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுத்தோம். அதன்படி மதுரை கிளை உயர்நீதிமன்றத்திலும் அந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது, தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அரசு அந்த சட்டத்தை திரும்பவும் அமலாக்கம் பண்ண வேண்டும் என்ற காரணத்திற்காக டெல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு அப்பீல் சென்றது தமிழ்நாடு அரசு. அதையும் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில், உச்ச நீதிமன்றத்திலும் நாங்கள் எல்லோரும் இணைந்து வழக்காடினோம். அதிலும் 31/3/2022 அன்று உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பை ஒன்றை வழங்கியது. இந்த சட்டம் சரியான தரவுகள் இல்லாமல் இயற்றப்பட்டுள்ளது. அதாவது பாப்புலேஷன் சென்சஸ் கிடையாது. 1933 எடுத்த சென்சஸை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வெரி ஆன்டிகுவேட்டட் டேட்டா. அதனால புதிய சென்சஸ், புதிய பாப்புலேஷன் சென்சஸை வச்சு தான் இந்த மாதிரி சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று ஆணித்தரமாக உச்சநீதிமன்றம் கூறியது. மேலும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவருக்கு, ஒரு தனி ஜாதிக்கோ ஒரு வகுப்பிற்கோ தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பொருளாதார மற்றும் கல்வி நிலை, எஜுகேஷனல் அண்ட் சோஷியல், அவங்களுடைய நிலையை அறிந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறது நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது.
வெறும் சிம்பிள் பாப்புலேஷன், வன்னியர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அதனால இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னா கொடுக்க முடியாது. ஏனென்றால் இன்றைய தினம் எடுத்துக்கிட்டோம்னா இது தமிழ்நாடு அரசு பணிகளில், அது குறிப்பாக தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய பணிகளில் 14 விழுக்காடு பதவிகளை வன்னியர்கள் தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இதர மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கிட்டத்தட்ட 6% இடஒதுக்கீடை தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். மொத்த ஜனத்தொகையில் அதிகமாக இருந்தோம். அவங்க முன்னேறிய ஜாதி, ஆல்ரெடி அவங்க ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் போயிட்டாங்க. என்னை பொறுத்தளவு வன்னியர்களை ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக அறிவித்து அவர்களை ஓப்பன் காம்படிஷன் கொண்டு போனோம். அவங்களுக்கு எம்பிசி என்ற தகுதியை வழங்கக்கூடாது, தனி இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. அதை முன்வைத்து தான் இன்றைய பிரஸ் மீட் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய தமிழக அரசு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்களா? என்ன மாதிரி உங்களுக்கான பண்ணுவாங்க எதிர்பார்க்கிறீங்க? தற்போதைய தமிழக அரசிற்கு, தமிழ்நாடு அரசிற்கு ஏற்கனவே கூறியபடி மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படியாவது அந்த 10.5% இடஒதுக்கீட்டினை பெற வேண்டும், வன்னியர்களிடையே செல்வாக்கு பெற வேண்டும் என்ற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை அணுகியதாக கேள்விப்பட்டோம். ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அவருடைய கருத்துக்களை கேட்டு அதனை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களிடம் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டினை கொடுத்தால் வடக்கே இருக்கக்கூடிய வன்னியருடைய ஓட்டு வங்கியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தையும் முதலமைச்சருடைய எண்ணத்தில் மனதில் பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் இது மிகப்பெரிய தவறு. அப்படி அவர்கள் கொடுத்தால், ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தென் பகுதிகளில் மண்ணை கவ்வியது. அதற்கு முதல் காரணம் அவருக்கு அளித்த 10.5% இடஒதுக்கீடு தான். ஆகவே ஒரு தனி ஜாதிக்கு தனி இட உள்ஒதுக்கீடு கொடுத்தால் ஏனைய மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ள கிட்டத்தட்ட 106 ஜாதிகளும் ஒருங்கிணைந்து போராடி வருகின்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக நாங்கள் போராடுவோம். அப்படி கொடுத்தா, ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது வெற்றி பெற்றிருப்பதற்கு காரணமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சார்ந்த இளைஞர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இளைஞர்கள் எம்பிசி, டிஎன்டி, குறிப்பாக டிஎன்டி சமுதாய இளைஞர்கள் அனைவரும் தற்போதைய அரசிற்கு மிகவும் விசுவாசமாகவும் உழைப்பாளிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த சட்டம் வன்னியருக்கு என்று ஒரு இடஒதுக்கீடு அளித்தால் அத்தனையும் நாசமாகிவிடும். இதை நாங்கள் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தாழ்மையுடன், பணிவுடன், அன்புடன். அமைச்சரை சந்தித்து இனிமே கொடுக்க போறோம். அமைச்சர் அவர்கள் அதுவும் குறிப்பாக கூறுகின்றேன், சமூக நலத்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் வன்னியரசு அவர்களுக்கு இது எல்லாமே நன்றாக தெரியும். அவர் கண்டிப்பாக இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். அவரை பொறுத்தளவு அனைவரும், அனைத்து ஜாதியினரும் ஒன்றுதான், அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவருடைய தலைவர் இனிய சகோதரர் மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாதையிலே பயணிக்கின்ற சமூக நலத்துறை அமைச்சரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதலமைச்சருக்கு அவர் எடுத்து கூறி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எந்த விதமான சலுகையும் வழங்கக்கூடாது, அப்படி வழங்கினால் ஒட்டுமொத்த தமிழகமுமே ஒரு புரட்சிகரமான சூழ்நிலையை எடுக்கும் என்பதை தெளிவாக கூற வேண்டும் என்பது